நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக சோசியல் மீடியாக்கள்லையும் அரசியல் விவாதங்களிலையும் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம், அண்ணாமலை மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் அப்படின்னு. ஆனா அவர் உண்மையில என்ன சொன்னாரு, அவர் மும்மொழி கொள்கையை எதிர்த்தாரா அல்லது வேறு ஏதாவது கருத்தை முன்வைத்தாரா அப்படிங்கறத பத்தியும், அப்படி கூறியிருந்தா அண்ணாமலை அவர்கள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சகம் சிபிஎஸ்இ மொழி கொள்கையில புதிய விளக்கத்தை வெளியிட்டிருப்பது எதற்காக அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் எந்த அரசியல் பார்வையும் இல்லாம அவர் கூறிய கருத்தையும் அதன் பிறகு நடந்த மாற்றங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவர் எதிர்த்தது அதை திடீரென அமல்படுத்தும் முறையை தாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏப்ரல் 2026 சிபிஎஸ்இ வெளியிட்ட அறிவிப்புல மும்மொழி கொள்கை படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் 9ஆம் வகுப்பில் 3வது மொழி கட்டாயமாக்கப்படுவது 2029-30 கல்வியாண்டிலிருந்து என்று குறிப்பிடப்பட்டிருந்ததுங்க. ஆனா மே 2026 அன்றைக்கு வெளியான புதிய சுற்றறிக்கையில அதே நடைமுறையை 2026 மற்றும் 27 கல்வியாண்டிலேயே அமல்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டதாக அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாரு. இதுதான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அவர் கூறியிருந்தாருங்க. ஏன்னா ஏற்கனவே 2 மொழிகளை படித்து வரும் 9ஆம் வகுப்பு மாணவர்களிடம் திடீரென இன்னொரு புதிய இந்திய மொழியை கற்க சொல்வது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், கல்வி செயல்திறனை பாதிக்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் படிக்கும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு சிரமத்தை உருவாக்கலாம் அப்படின்னு தாங்க அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. முதலில் அறிவித்தபடி படிப்படியாகவே அமல்படுத்துங்கள். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நடுவில் விதிகளை மாற்றம் வேண்டாம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாருங்க. அதாவது அவரது கருத்து மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பது அல்ல, மாணவர்களை பாதிக்காத வகையில் முன்கூட்டியே அறிவித்த திட்டத்தின்படியே செயல்படுத்துங்கள் என்பதுதாங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சகம் சிபிஎஸ்இ மொழிக் கொள்கையில புதிய விளக்கத்தை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஏற்கனவே 7ஆம் வகுப்புக்கு மேல் படித்து வரும் மாணவர்களுக்கு அவர்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் வரை மொழி திட்டத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அதாவது 9ஆம் வகுப்பிலிருந்து இந்த கல்வியாண்டிலேயே 3வது மொழியை கட்டாயப்படுத்தும் முன்பு வெளியிடப்பட்ட உத்தரவில் தளர்வு வழங்கப்பட்டுள்ளதுங்க. மேலும் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே புதிய மும்மொழி கொள்கை நடைமுறைக்கு வரும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுங்க. இதன் மூலம் அண்ணாமலை அவர்கள் கூறிய கருத்து மேலும் தெளிவாகியுள்ளதுங்க. அவர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக எப்பயும் பேசல, மாறாக ஏற்கனவே படித்து வரும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடுவில் விதிகளை மாற்ற வேண்டாம் என்பதையே வலியுறுத்தினார் என்பது தெளிவா தெரியுது. ஒரு தலைப்பை அல்லது ஒரு வரியை மட்டும் வைத்து முடிவு செய்வதை விட முழு கருத்தையும் அதன் பின்னணியையும் அதன் பிறகு நடந்த மாற்றங்களையும் பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவது சரியாக இருக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ அல்லங்க. பொதுவில் பேசப்பட்ட ஒரு விஷயத்தின் முழுமையான தகவலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசியல், கல்வி மற்றும் உண்மை தகவல்களை தெளிவாக அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.